மக்களுக்கு தேவைப்படக்கூடிய அடிப்படை வசதிகள் ராமர் கோவிலை வைத்து தீர்க்க போகிறதா இந்த நாட்டு அரசாங்கம்? அடுத்த 4 மாதங்கள் வரை நீங்க பாருங்கள், விலைவாசி குறையும், பெட்ரோல் டீசலின் விலை குறையும். இது போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த நாட்டு அரசாங்கம் எடுத்து வைக்கும், பிஜேபி எடுத்து வைக்கும். ஆனால் அதற்கு பின்பு மீண்டும் ஒரு முறை அதே முறையில் விலைவாசி அதிகரிக்கும் போது உங்களால் எதுவுமே செய்ய முடியும். மோடியே ஒரு படிக்காத நபர், அவருடைய பக்தர்கள், அவருடைய சப்போர்ட்டர்ஸ்கள் அதையும் தாண்டி முட்டாள்கள் என்று எழுதியிருக்கிறார் சுப்பிரமணியம் சுவாமி. 2024ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பு இவர்கள் என்ன வேணாலும் செய்வார்கள், எது வேணாலும் இந்த நாட்டில் நடக்கும். ராமர் கோவில் என்கிற பெயரில் இந்த நாட்டில் மத கலவரத்தையும் கூட இந்த நபர்கள் தூண்டுவார். இவிஎம்ஐ வைத்து, விவிபேட்டை வைத்து, இது போன்ற சட்டங்களை வைத்து இந்த ஒட்டுமொத்த நாட்டையே தன் பக்கம் தன் வசப்படுத்தி வைத்திருக்கிறது குஜராத் லாபி. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம். ஜனவரி 22ஆம் தேதி ஜெய் ஸ்ரீராம் என்கிற அந்த ஓசை ஒட்டுமொத்த இந்தியா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தில் கேட்கப்பட இருக்கிறது. ராமர் கோவிலின் பிரான் பிரதிஷ்டா என்கிற பெயரில் எந்த அளவில் ராமர் என்கிற இந்த பெயரை ஒரு அரசியல் பெயராக மாற்றிவிட்டார்கள், அதற்கான அடையாளத்தை நீங்க பார்க்க போறீர்கள். ஆனால் இதே நேரத்தில் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நீங்க கவனிக்கிறீர்களா இல்லையா என்று எனக்கு புரியவில்லை. எதுதான் இந்த நாட்டு மக்களுக்கு முக்கியம் என்று நீங்க முடிவெடுக்கக்கூடிய அந்த தருணம் வந்துவிட்டது. ராமர் கோவில் இந்த நாட்டின் தலையெழுத்தை மாற்றப் போகிறதா? ராமர் கோவிலை வைத்து இந்த நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க போகிறதா? ராமர் கோவிலை வைத்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு, விலைவாசி, பெட்ரோல் டீசலின் விலை, எல்பிஜியின் விலை சரிய போகிறதா என்று நீங்க கேள்வி கேட்க வேண்டும். இந்த நாட்டு மக்களுக்கு தேவைப்படக்கூடிய அடிப்படை வசதிகள் அது ராமர் கோவிலை வைத்து தீர்க்க போகிறதா இந்த நாட்டு அரசாங்கம்? இதையும் நீங்க முடிவெடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அப்ப இந்த நாட்டு அரசாங்கத்தை பார்த்து, அரசாங்கத்தின் தலைவரை பார்த்து ஏன் நாம் கேள்விகளை கேட்கக்கூடாது? இன்னைக்கு இந்த பதிவில் நீங்க பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் ராமர் கோவில். இதை தாண்டி பல்வேறு திட்டங்கள் டிசம்பர் மாதத்திலிருந்து தொடங்கி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் வரை இந்த நாட்டு அரசாங்கம் எந்த விதமான திட்டங்களை கொண்டு வர இருக்கிறது. அந்த திட்டங்களுக்கான அர்த்தம் 2024ஆம் ஆண்டு தேர்தல் மட்டுமே என்கிற ஒரு பதிவை நான் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி போட்டிருந்தேன். அந்த பதிவில் நீங்க பார்த்தீர்கள்னா டிசம்பர் 3ஆம் தேதி வரக்கூடிய இந்த 5 மாநில தேர்தல், அதற்கான ரிசல்ட் வருவதற்கு முன்பே பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய பிளான் பி துவங்க போகிறது என்கிற அந்த போர்காஸ்டை நான் எடுத்து காட்டினேன். அதாவது ராஷன் திட்டம், 85 கோடி மக்களுக்கு இலவச ராஷன் திட்டம் அதிகரிக்கும், அந்த கால அவகாசம் அதிகரிக்கிறோம் என்று கூறினேன். அது அப்படியே நடந்துவிட்டது. 2028ஆம் ஆண்டு வரை இலவச ராஷனை பிரைம் மினிஸ்டர் மோடி அறிவித்து விட்டார். அடுத்த போர்காஸ்டை பெட்ரோல் டீசலின் விலை சரியும் என்று கூறினேன். அதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா ₹1, ₹2 அல்ல, 5லிருந்து 15 ரூபாய் வரை பெட்ரோல் டீசலின் விலை சரிய போவதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது. அதாவது அரசாங்கம் பெட்ரோலியம் கம்பெனிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறதா? கடந்த 2 ஆண்டுகளாக எந்த அளவில் பெட்ரோல் கம்பெனிகள், இந்த நாட்டு அரசாங்கம் மக்கள் பணத்தை கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள் என்று அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். $125 பர் பேலர் வித்து கொண்டிருந்த க்ரூட் ஆயில் சரிந்து நேரடியாக $18 வரை வந்தது. அந்த லாபம் உங்களிடம் வந்து சேர்ந்தது என்றால் கிடையாது. ரஷ்யாவிடமிருந்து நாம் பெட்ரோல் க்ரூட் ஆயிலை வாங்கும் போது நேரடியாக 30% அதற்கான லாபம் இந்தியாவிற்கு கிடைக்கிறது. அந்த டிஸ்கவுண்டட் பிரைஸ் அதுவும் உங்களிடம் போய் சேர்ந்தது என்றால் கிடையாது. அனைத்து லாபமுமே அரசாங்கம் தன் சட்டை பையில் போட்டு வைத்திருந்தது. ஆனால் இன்னைக்கு அடுத்த 4 மாதத்தில் எலெக்ஷன் வருவதாக அறிந்த உடனேயே பிரைம் மினிஸ்டர் மோடி, இந்த நாட்டு அரசாங்கம் பெட்ரோல் டீசலின் விலையை பற்றி கவலைப்பட தொடங்கிவிட்டார்கள், விலைவாசியை பற்றி கவலைப்பட தொடங்கிவிட்டார்கள். அடுத்த 4 மாதங்கள் வரை நீங்க பாருங்கள், விலைவாசி குறையும், பெட்ரோல் டீசலின் விலை குறையும். இது போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த நாட்டு அரசாங்கம் எடுத்து வைக்கும், பிஜேபி எடுத்து வைக்கும். ஆனால் அதற்கு பின்பு மீண்டும் ஒரு முறை அதே முறையில் விலைவாசி அதிகரிக்கும் போது உங்களால் எதுவுமே செய்ய முடியாது.
அப்போ இந்த ராமர் கோவில் என்கிற இந்த நாடகத்தை உங்களுக்கு முன் எடுத்து வைப்பார்கள். நாங்க பாருங்கள், கடந்த 10 ஆண்டுகளில் பிரம்மாண்டமான ராமர் கோவிலை கட்டி கொடுத்திருக்கிறோம், இதற்காக நீங்க பணத்தை கட்ட வேண்டும். ராமர் கோவில் ஒரு மிக முக்கியமான பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. இதற்கான அர்த்தத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அத்வானி அவர்கள் 1990ஆம் ஆண்டு செப்டம்பர் 25ஆம் தேதி தன்னுடைய ரத யாத்திரையை துவங்கினார். அந்த ரத யாத்திரையை நீங்க பார்த்தீர்கள்னா எந்த அளவில் ஒட்டுமொத்த இந்தியாவில் ஹிந்து முஸ்லிம் என்கிற அந்த பிரிவினையை உருவாக்கியது. ராமர் கோவிலுக்கான அந்த அடித்தளம் அப்போதான் போடப்பட்டது. அங்கிருந்து துவங்கி இன்னைக்கு ஜனவரி 22, 2024ஆம் ஆண்டு பிரான் பிரதிஷ்டா என்கிற பெயரில் பிரைம் மினிஸ்டர் மோடி அதை துவக்க போகிறாரா. அடானியிலிருந்து தொடங்கி மோடி வரை என்ன நடந்தது அதை நீங்க பார்க்க வேண்டும். குஜராத் ஆர்கனைசிங் கமிட்டி, பிஜேபியின் குஜராத் ஆர்கனைசிங் கமிட்டியின் செக்ரட்டரியான நரேந்திர மோடி இந்த ஒட்டுமொத்த ரத யாத்திரைக்கான அனைத்து வேலையுமே பார்த்து கொண்டிருந்தார். இன்னைக்கு அதே நபர் இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டராக பதவியேற்றிருக்கிறார். இந்த பிரான் பிரதிஷ்டா என்கிற பெயரில், அதாவது அந்த கோவிலின் திறப்பு விழாவை மிகப்பெரிய அளவில் கொண்டாட போகிறாராம். ஆனால் இந்த இடத்தில் பல்வேறு விஷயங்களை நீங்க கவனமாக பார்க்க வேண்டும். ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து துவங்கி 25ஆம் தேதி வரை இந்த விழா கொண்டாடப்பட்டிருக்கிறது. நிர்பேந்திர மிஸ்ரா, சேர்மன் ஆஃப் ராம் மந்திர் கன்ஸ்ட்ரக்ஷன் கமிட்டி, இவர் கொடுத்த தகவல் படி நீங்க பார்த்தீர்கள்னா பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த இவெண்டில் கலந்து கொள்ள போகிறார் என்கிற ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார். அதாவது ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து தொடங்கி ஜனவரி 24ஆம் தேதி வரை பிரான் பிரதிஷ்டா என்கிற இந்த மிகப்பெரிய விழாவை எப்படி நீங்க பார்க்கிறீர்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும். ஹிந்தியில் இந்த இன்விடேஷனை அனுப்பியிருக்கிறார்கள். இந்த இன்விடேஷன் நீங்க பார்த்தீர்கள்னா ஜனவரி 16ஆம் தேதி மந்திர் ட்ரஸ்ட் கே யஜ்மான் துவாரா, யஜ்மான் இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டரை கூறியிருக்கிறார்கள். அவர் கைப்பட இந்த கோவிலை துவக்க போகிறார்களாம். இதை போன்ற ஒரு இன்விடேஷன் கார்டு பல்வேறு இடங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த இன்விடேஷன் கார்டை நீங்க பார்த்தீர்கள்னா காங்கிரஸுக்கும் இந்த கார்டுகள் கொடுக்கப்பட்டது, சமாஜ்வாதி பார்ட்டிக்கு இந்த கார்டு கொடுக்கப்படவில்லை, மகாராஷ்டிராவின் சீஃப் மினிஸ்டர் உத்தவ் தாக்கரேக்கு இந்த கார்டு கொடுக்கப்படவில்லை. அவருடைய தகப்பனார் பாலாசாஹப் தாக்கரே இதே ரத யாத்திரையில் எவ்வளோ பெரிய முகமாக இருந்தார் என்று பல்வேறு நபர்களுக்கு தெரியும். கொஞ்சம் அரசியலை பிரட்டி பாருங்கள், கொஞ்சம் வரலாற்றையும் பிரட்டி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஆனால் அவருக்கு இன்விடேஷன் கிடைக்கவில்லை. சமாஜ்வாதி தலைவரான அகிலேஷ் யாதவ், இதே உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் சீஃப் மினிஸ்டர், அவருக்கு இந்த இன்விடேஷன் கார்டு போகவில்லை, காங்கிரஸிற்கு போயிருக்கிறது. காங்கிரஸில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் போகணுமா போகக்கூடாதா என்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள். நீங்க பார்த்தீர்கள்னா நடந்த பல்வேறு தேர்தல்களில் எங்கெல்லாம் இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கிறதோ அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த ஒரு ஓட் பேங்காக இருந்த நபர்கள் யார் என்றால் முஸ்லிம்ஸ்கள். அப்படி காங்கிரஸ்ல இருந்து யாராவது இந்த ஃபங்க்ஷனில் போய் கலந்து கொண்டால் அவர்கள் கோபித்துக் கொள்வார்கள். இன்னொரு தரப்பில் இருக்கக்கூடிய மக்கள் அல்ல இவர்கள் போயே தீர வேண்டும் என காங்கிரஸ் ஒரு சாஃப்ட் ஹிந்துத்வா அரசியலை செய்து கொண்டிருக்கிறது. அப்படி இவர்கள் போகவில்லை என்றால் பிஜேபி அதையே அரசியலாக்கிவிடும், அதனால் இவர்கள் நிச்சயமாக போக வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இதே இடத்தில் சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் 3 ட்வீட்களை போட்டிருக்கிறார். இந்த 3 ட்வீட்களுமே இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுகிறது. பிரைம் மினிஸ்டர் மோடியை நேரடியாக சேலஞ்ச் செய்திருக்கிறார் சீனியர் லீடரான சுப்பிரமணியம் சுவாமி, பிஜேபியின் தலைவர். If Modi participates with the pujaris in Pran Pratishtha Puja was insulting Ramalaya Murthy without his wife Yashodhara present, then the pujaris should protest since it is ashubh, ashleel and avoid. If wife not present, then Modi should sit with the audience. அப்படி மோடி இந்த பூஜையில் அமர்ந்தால் அவருடைய மனைவியும் நிச்சயமாக அமர வேண்டும். அப்படி அவருடைய மனைவி அமரவில்லை என்றால், மனைவி இருக்கும் போதே மனைவி இல்லாமல் இந்த பூஜையில் அவர் கலந்து கொண்டார், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பூஜாரிகள் அதை எதிர்க்கணும். மோடி அந்த தருணத்தில் ஆடியன்ஸுடன் மக்களுடன் தான் போய் அமர வேண்டும் ஒழிய பூஜையில் அமருவதற்கான எந்த விதமான தகுதியும் அவருக்கு இல்லை என்று சுப்பிரமணியம் சுவாமி கூறியிருக்கிறார். இது ஒரு போஸ்ட் மட்டும் கிடையாது. எக்ஸ் பக்கத்தில் அவர் போட்ட அடுத்த ட்வீட், how can we Ram Bhakt allow Modi to join performing the Pran Pratishtha Puja of Ram Lalla Murthy in Ayodhya when
Ram spent almost 1.5 decades and waged a war to rescue his wife Sita. Prime Minister மோடியை எப்படிப்பட்ட ராமர் பக்தர்கள் நாம் அனைவருமே. பிரைம் மினிஸ்டர் மோடியை எப்படி இந்த பிராண பிரதிஷ்ட பூஜையில் அமர வைக்க முடியும்? ராமர் கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டுகள் காடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்தார். தன்னுடைய மனைவியை காப்பாற்றுவதற்காக ஒரு போரையும் விட்டார். ஆனால் இங்க இருக்கக்கூடிய மகான் ராமர் பக்தரான மோடி தன்னுடைய மனைவியையே கலட்டிவிட்ட நபர். இவருக்கு எப்படி அந்த மரியாதையை செலுத்த முடியும் என்று கூறியிருக்கிறார். மோடி is instead known for abandoning his wife and yet he will do the puja. ராமருக்கும் மோடிக்கும் அந்த அந்த கனெக்ஷன், அந்த நேச்சர் இருக்கிறதா? அவர் தன்னுடைய மனைவிக்காக உயிரை கொடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் பார்த்தார். இவர் தன்னுடைய மனைவியையே ஓரம் கட்டி வைத்திருக்கிறார் எத்தனையோ ஆண்டுகளாக. மனைவியை கலட்டிவிட்ட வேலையை பார்த்த மோடியை எப்படி நீங்க பார்ப்பீர்கள் என்கிற இந்த கேள்வி. மோடி is himself semi-educated. His howling followers are illiterate, idiot and foul-mouthed. மோடியே ஒரு படிக்காத நபர். அவருடைய பக்தர்கள், அவருடைய சப்போர்ட்டர்ஸ்கள் அதையும் தாண்டி முட்டாள்கள் என்று எழுதியிருக்கிறார் சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள். ஆனால் இந்த இடத்தில் பல்வேறு விஷயங்களை நீங்க இன்னொரு ஆங்கிளில் பார்க்க வேண்டும். அகிலேஷ் யாதவிற்கு இதுவரை இன்விடேஷன் போய் சேரவில்லை. ஏற்கனவே கூறியபடி உத்தவ் டாக்கரேவிற்கு எந்த விதமான இன்விடேஷனும் கிடைக்கவில்லை. ஆனால் லால் கிருஷ்ண அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி 2 பேருக்குமே இன்விடேஷன் கிடைத்திருக்கிறது. ஆனால் அந்த இன்விடேஷன் கிடைத்த உடனேயே ஸ்ரீராம் ஜன்மபூமி தீர்த் க்ஷேத்ர ட்ரஸ்ட் செக்ரட்டரியான चंपत राय அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து விட்டார். अडवाणी जी का होना अनिवार्य है और हम ये भी कहेंगे कि वो कृपया ना आए. அட்வானி அவர்கள் இந்த பிராண பிரதிஷ்டை என்கிற பூஜையில் நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர் வர தேவையல்ல, அவர் வரவே தேவையல்ல. ஏன் அதையும் விளக்கி இருக்கிறார். अडवाणी जी को देखना है कि नहीं, अडवाणी की आयु आप पहुंच पाएंगे कि नहीं. நீங்கள் தான் உங்களுடைய முடிவை எடுக்க வேண்டும். நீங்க இந்த பூஜையில் வந்து கலந்து கொள்ள முடியுமா முடியாதா என்று நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வயது அந்த அளவில் இருக்கிறது. डॉक्टर जोशी से मेरी स्वयं वार्ता हुई है. मैं फोन पे कहता रहा कि आप मत आइए और वो जिद करते रहे मैं आऊंगा. முரளி மனோகர் ஜோஷி அவர்கள், அவரிடம் நான் போனில் பேசிக் கொண்டிருந்தேன், நீங்க வர வேண்டாம் வர வேண்டாம். ஆனால் அவர் கூறிய விஷயம், நான் நிச்சயமாக கண்டிப்பாக வந்தே தீர்வேன் என்று. मैं बार बार निवेदन करता रहा कि गुरुजी आप मत आइए, आपकी आयु सर्दी अपने घुटने बदलवाए हैं. நீங்க தயவு செய்து வராதீர்கள், உங்களுடைய வயது குளிர், அதையும் தாண்டி நீங்க உங்களுடைய நீர் ரீப்ளேஸ்மெண்ட்டை செய்திருக்கிறீர்கள், அதனால் நீங்க வராதீர்கள். இது உண்மையா? அப்படி லாலகிருஷ்ண அத்வானி அங்க வந்தால், முரளி மனோகர் ஜோஷி அங்க வந்து விட்டால், அல்ல உத்தவ் டாக்கரே அங்க வந்து விட்டால், அனைத்து நபர்களுமே இவர்களை பத்தி தான் பேசுவார்கள். பாலா சாஹேப் டாக்கரேவை பத்தி பேசுவார்கள். இந்த இடத்தில் யாருக்குமே நாங்க லைம் லைட் கொடுக்க மாட்டோம், கொடுக்க விரும்பவும் இல்லை. HD தேவகவுடாவிற்கும் இதே போன்ற இன்விடேஷன் போயிருக்கிறது. ஆனால் நீங்களும் வர தேவையல்ல. எந்த அளவில் இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போட்டிருக்கிறார் என்று இங்க பாருங்கள். இதே இடத்துல இங்க பாருங்க, சமாஜ்வாதி பார்ட்டியோடு நிற்கக்கூடிய நபர்கள் முஸ்லிம்ஸ். வெஸ்ட் பெங்காலை சார்ந்த மம்தா பானர்ஜியுடைய சப்போர்ட்டர்ஸ்கள் யார்? முஸ்லிம்ஸ். இவர்களுக்கும் எந்த விதமான இன்விடேஷனும் கிடைக்கவில்லை. இப்போ சிந்தித்து பாருங்கள், ஒரு அரசியல் கட்சிக்கான புரோகிராமாக ராமர் கோவிலின் திறப்பு விழாவை மாற்றிவிட்டார்கள். இந்த நாட்டில் வரக்கூடிய இந்த 4 மாதத்தில் எந்த அளவில் திட்டங்கள் அறிவிக்கப்பட இருக்கிறது, அதையும் நான் ஏற்கனவே கூறினேன். அதுவும் நடக்க தொடங்கிவிட்டது. சத்யபால் மலிக் அவர்கள், இதே பிஜேபியின் சீனியர் லீடர், அவர் கொடுத்த ஒரு விஷயம் நீங்க வேணா பாருங்க. 2024ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பு இவர்கள் என்ன வேணாலும் செய்வார்கள், எது வேணாலும் இந்த நாட்டில் நடக்கும். ராமர் கோவில் என்கிற பெயரில் இந்த நாட்டில் மத கலவரத்தையும் கூட இந்த நபர்கள் தூண்டுவார்கள். நீங்க கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் என்று கூறினார். எந்த அளவில் அந்த ஃபோர்காஸ்ட் இருக்கிறது என்று நீங்க பாருங்கள், அந்த கணிப்புகள் இருக்கிறது என்று நீங்க பாருங்கள். பெட்ரோல் டீசலின் விலையை குறைத்து விடலாம், LPG கேஸ் சிலிண்டர் விலையை குறைத்து விடலாம் அடுத்த 4 மாதத்திற்கு.
அதற்கு பின்பு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மற்றும் சிஏஜி இரண்டையுமே தன் சட்டைப்பைக்குள் போட்டுவிட்டது இந்த நாட்டு அரசாங்கம். ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து, இதற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் மற்றும் எதிர்கட்சி தலைவர்கள், இந்த 3 நபர்கள் தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய அந்த தேர்வை செய்வார்கள். ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து பிரைம் மினிஸ்டர், கேபினெட் மினிஸ்டர், அதாவது 2 பேருமே பிஜேபியை சார்ந்தவர்கள், ஒரே ஒரு நபர் எதிர்கட்சியை சார்ந்தவர். அப்படி லோக்சபா டிஸ்மிஸ் ஆகிவிட்டால் அந்த எதிர்கட்சி தலைவரும் தேவையல்ல, நாங்களே அந்த முடிவை எடுத்துக்கொள்ளுவோம். சிஜிஐ அதிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார். சிஏஜி ரிப்போர்ட்டும் அதுல இருக்கக்கூடிய சீஃபும் இதே போன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து மோடி அரசாங்கம் அதையும் மாற்றிவிட்டது. இவிஎம்ஐ வைத்து, விவிபேட்டை வைத்து, இது போன்ற சட்டங்களை வைத்து இந்த ஒட்டுமொத்த நாட்டையே தன் பக்கம் தன் வசப்படுத்தி வைத்திருக்கிறது குஜராத் லாபி. யாருமே எங்களை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது என்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அவர்கள் எடுத்து வைத்து வருகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இந்த நாட்டு மக்கள் எதை பற்றி பேச வேண்டும், எதை பற்றி பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ப்ரொபகேண்டாவையும் மீடியாவை வைத்து நடத்தி வருகிறார்கள். ராமர் கோவிலை எந்த அளவில் இவர்கள் எடுத்துக்காட்டி வருகிறார்கள் என்று நீங்க அடுத்த 20 நாட்கள் வரை பார்க்க போறீர்கள். 22ஆம் தேதி வரை மட்டும் இந்த ராமர் கோவில் என்கிற பிரச்சாரம் நடக்காது. இந்த மாதம் முழுவதும் ராமர் கோவில் என்கிற இந்த பிரச்சாரத்தை வைத்து மக்களுடைய மத நம்பிக்கையை தூண்டி, அந்த மத நம்பிக்கையை வைத்து ஓட் வங்கியை சேகரிக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். ராமர் என்றால் இந்துக்களின் அடையாளமாக இருந்து இன்னைக்கு அதே ராமரை ஜெய் ஸ்ரீராம் என்கிற கோஷத்துடன் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட், ஒரு பொலிட்டிக்கல் டிராமாவாக மாற்றிவிட்டது இந்த நாட்டு அரசாங்கம். எது முக்கியம்? நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். ராமர் கோவிலா அல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படை கேள்விகளா? விவசாயம், கல்வி, மருத்துவம், பெட்ரோல் டீசலின் விலை, வேலை வாய்ப்பு, எல்பிஜி சிலிண்டர், இது போன்ற விஷயங்களா? முடிவெடுங்கள். கீழே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இந்த வீடியோவை தயவு செய்து பகிருங்கள். நீங்க ஒவ்வொரு முறையும் இது போன்ற வீடியோக்களை பகிரும் போது நீங்க எங்களுக்கு சப்போர்ட் செய்து வருகிறீர்கள். எதையும் தாண்டி யூடியூபுடைய அல்கோரிதத்தையும் நீங்க உடைக்கக்கூடிய வேலையை பார்க்கிறீர்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.